ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த லொக்கேஷனில் நான் ஒரு வீடியோ பண்ணி. ஸோ டைட்டிலில் பார்த்த மாதிரி ஸோ என்ன ஆச்சு இவ்வளோ நாள், ஏன் சாம் இன்ஃபர்மேஷனில் நான் ஏன் எந்த வீடியோயுமே போடலை, ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ கடைசியாக நீங்கள் வந்து சரவணா ஸ்டோர் vlog வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நான் வந்து ஏலகிரி ட்ரிப் வந்து பிளான் பண்ணி நான் அந்த ட்ரிப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எடிட் பண்ணலான்னு போகும்போது என் லேப்டாப் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்து வந்தது. யூஸ்வலாக எனக்கு வந்து அது ரெகுலராக வரும். வாங்க மாப்பிள்ளையா. ஸோ நான் அதை என்ன பண்ணேன், மறுபடியும் வந்து ரீபூட் பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா ஸ்க்ரீன்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு. சர்வீஸ் சென்டரில் திரும்ப கொடுக்கும்போது அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி பேட்டரி வந்து போயிடுச்சு அப்படின்னாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் டிசி போட்டும் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுரும்போது சரி மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, மாற்றும் போது என்ன ஆயிருக்கு, அவங்களுக்கு என்ன இஷ்யூ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேட்டரி வந்து இன்பில்ட் பேட்டரின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் தான் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏலகிரி போயிட்டு எல்லாமே ஷூட் பண்ணிட்டு வந்தேன்ல, அந்த ஷூட் பண்ணி வச்சிருந்த எல்லாமே வந்து லேப்டாப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 எபிசோட் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாமே போயிடுச்சு. வெறும் 2 எபிசோடு மட்டும்தான் என்னால் வந்து இந்த ரெக்கவரி பண்ண முடிஞ்சுது. அந்த 2 எபிசோடும் வந்து நீங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு லேப்டாப் சொல்லி கொடுத்துட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் லோவான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐவி வந்து போயிருந்தேன் காலேஜில். அதோட கிளிப்பை நான் வந்து இதில் போடுறேன். ஸோ ஸ்டார்டிங் எல்லா கிளிப்பையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஸ்டார்டிங் எப்போ போல் இன்ட்ரோ எடுத்துட்டேன், ட்ரெயினில் இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே மொத்தம் ஐவியில் நடந்த எல்லா வீடியோவுமே கிராஷ் ஆகிடுச்சு. ஐயோ, மீண்டுமா இது ஐவி வீடியோ வந்து ஸ்வாகா போயிடுச்சு. ஸோ இப்போ என் கையில் டோட்டலாக வீடியோ இல்லை. ஸோ இனிமேல் தான் வீடியோஸ் வந்து நான் எடுக்கணும். ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கரியர் கைடன்ஸாகவும் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவு அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அதிகமாக கொடுத்துக்கிட்டுருங்க. அண்ட் இனிமேல் எந்த ஒரு மால் ஃபங்க்ஷன் இல்லாமல் நல்லபடியாக நான் வந்து வீடியோ வந்து போடுவேன். ஏன்னா வந்து இதுக்கு மேலே எனக்கு தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் வந்து சொல்லலாம், ஸோ என்ன ஆச்சு, ஏன் வந்து சாம் இவ்வளோ நாள் வந்து காணாமல் போயிட்டான், ஒரு மயான அமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன். ஸோ இனிமேல் ரெகுலர்ஸாக வீடியோஸ் வரும். நான் சொன்ன மாதிரி நிறைய புது வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சேலஞ்ச் வீடியோஸ் பார்ப்பீங்க, ஃபுட் vlog வந்து பார்ப்பீங்க, எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் அமேசானில் எந்த பொருள் வந்து ஆஃபரில் கிடைக்கும்னு சொல்கிறதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து சாம் இன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போதான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து வரும். அண்ட் வந்து நீங்கள் கேட்பீங்க, எப்படா இதே தான் வந்து போன வாட்டி சொன்ன வீடியோஸ் ரெகுலராக வரும்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ரெகுலராக வரும். ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி ஒரு வீடியோ வந்து கன்ஃபார்ம் வந்து வரும். அது பார்க்கணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் மக்கள், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் என்ன ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த என்விரான்மெண்டல் எடுத்து. ஸோ இந்த என்விரான்மெண்டல்லே நான் வந்து ஒரு நிறைய வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம்.